நாடாளுமன்ற தாக்குதல் நடந்த அந்த நினைவு நாளில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறத வெறும் பாதுகாப்பு குறைபாடு அப்படின்ற அளவில் பார்க்கணுமா? அதில் ஈடுபட்டவர்கள் எந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்போடும் தொடர்பில்லாதவர்கள், விவசாய போராட்டத்தில் ஈடுபட்டவங்க, சமூக சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள்னு முதற்கட்ட தகவல்கள் வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு கார்த்திக்? முழுக்க முழுக்க பாதுகாப்பு குறைபாடு, செக்யூரிட்டி பிரீச் தான் அதை நான் பார்ப்பேன். அவர்களுடைய மோட்டிவ் என்னன்றதெல்லாம் இப்போ வந்து நான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. பாராளுமன்றத்துக்குள்ளே விசிட்டர்ஸ் கேலரிக்குள்ளே வந்து அங்கே இருந்து பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது, 0R நடக்குது, நான் உள்ளே இருக்கிறேன், 100 எம்பிக்கள் மேலே அங்கே இருக்கும் பொழுது அந்த விசிட்டர்ஸ் கேலரியிலிருந்து குதித்து அந்த வந்து ஒரு கேனிஸ்டரை ஓப்பன் பண்ணி அங்கே இருந்து ஸ்மோக் வெளியே, மஞ்சள் கலர், அதாவது எல்லோ கலர் ஸ்மோக்கை வந்து வெளியேட்டது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பு குறைபாடு. இது பயங்கரவாத செயல் தான். இது எப்படி பயங்கரவாத செயல் இல்லைன்னு சொல்ல முடியும்? அந்த கேஸுக்கு பதில் அவங்க சாரின் கேஸோ ஆந்த்ராக்ஸோ இருந்தால் என்ன இருக்கும்? 100 எம்பியில் அங்கே இருக்கிறவங்க மற்ற அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கெலாம் என்ன இருக்கும்? இவங்க வந்து அந்த ஸ்கேனர் வந்து பிளாஸ்டிக்கை கண்டுபிடிக்காதுன்ற இதை தெரிஞ்சுக்கிட்டு பிளாஸ்டிக் கேனிஸ்டரை உள்ளே கொண்டு போயிருக்காங்க. அப்போனா இவங்க வந்து பிளான் பண்ணி இது வந்து இது கொண்டு போனால் இந்த ஸ்கேனர் கண்டுபிடிக்காதுன்னு சொல்லி கொண்டு போயிருக்காங்க. இந்த அரசாங்கம் எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் அவ்வளோ டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ட்ரோனில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறவங்க இந்த பார்லிமெண்ட்டில் போட்ட ஸ்கேனரை ஒழுங்காக வைக்கலையே. அதனால் இதுக்கு முழு பொறுப்பு வந்து பாதுகாப்புக்கு காரணமாக இருந்த டெல்லி போலீஸும் சிஆர்பிஎஃப்பும். அதற்கு காரணம் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி தான், அவர்களுக்கு பொறுப்பு. லோக்சபா செக்ரட்டேரியட் அதற்கு பொறுப்பு ஸ்பீக்கர் தான். நாடாளுமன்றம் அப்படின்ற ஒன்று இந்தியாவினுடைய மிக மிக பாதுகாப்பான ஒரு கட்டிடம். பிரதமர், மொத்த கேபினெட், எதிர்க்கட்சியினுடைய தலைவர்கள், இந்த நாட்டு பாதுகாப்பான கட்டடம் இல்லை போல இருக்க நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம பாதுகாப்பான கட்டடம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பாதுகாப்பு இல்லைன்னு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லை, என்ன பாதுகாப்பு? விசிட்டர் கேலரிக்குள்ளே 2 கேனிஸ்டரை கொண்டு வர முடியுது. கேனிஸ்டரை வச்சுக்கிட்டு விசிட்டர் கேலரியிலேருந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே குதிக்க முடிகிறது. அந்த கேனிஸ்டரை ஓப்பன் பண்ண முடியுது. புகையை வெளியே விட முடிகிறது. அந்த புகை விஷ காத்தா இருந்தால் என்ன இருக்கும்? ஆந்த்ராக்ஸாக இருந்தால் என்ன இருக்கும்? சாரினாக இருந்தால் என்ன இருக்கும்? நான் இங்கே உட்காந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டேன்ல. அது எப்படி ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு செக்யூரிட்டி பிரீச் தானே. பயங்கரமான பாதுகாப்பு எங்கே சொல்கிறது? அந்த பாதுகாப்பு வளையத்தில் ஒரு பெரிய சிங்க் இருக்குன்னு தெரிஞ்சு தானே அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க பாதுகாப்பு அப்படின்ற ஒன்றில், தேச பாதுகாப்பு அப்படின்ற ஒன்றில் எந்த சமரசத்தையும் பிஜேபி செய்துக்காது, காங்கிரஸ் மாதிரி அலட்சியமாக இருக்காது அப்படின்னு பிஜேபி தலைவர்கள் பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இந்த சம்பவத்தை பிஜேபி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க? அந்த கவர்மெண்ட் இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு? இது நியாயமாக பிரைம் மினிஸ்டர்களை இதுக்கு வந்து பதில் சொல்லணும். இந்த இந்தியா பாராளுமன்றத்துக்குள்ளே 2 பேர் வந்து இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி பிரீச் இது. இது வந்து அவங்களுடைய இது தான். எப்பவுமே நாங்கள் சொல்கிறோம், சைனாவில் பார்டர்லேயே நமக்கு வந்து நிறைய டெரிட்டரி போயிடுச்சு. நாங்கள் பாராளுமன்றத்தில் அந்த கேள்வியை எழுப்புறது கூட விடுறது கிடையாது. இது வரைக்கும் ஒரு 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 கேட்டகோரிக்கல் ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கல. இதனால் இவங்க வந்து வி ஆர் த பார்ட்டி ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்கிறது பொய். அது எப்பவுமே நாங்கள் பொய் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். அதுக்கு இன்றைக்கி வந்து உதாரணமாகி போச்சு. அவங்களுடைய சிங்க், இந்த ஆர்மர் இன்றைக்கி தெளிவாக தெரிஞ்சு போச்சு. பாராளுமன்றத்தையே அவங்களால பாதுகாக்க முடியல. இந்தியாவை எங்கே பாதுகாக்க போகிறாங்க அவங்க? இது இவ்வளோ நாள் அவங்க சொல்லிட்டு இருந்த பொய்யை வந்து வெளிப்படுத்திக்கிறது. இது வந்து கம்ப்ளீட் சிஸ்டம் ஃபெயிலியர். நீங்கள் வந்து ஒரு விசிட்டர் வராருன்னா சரி, எம்பியை ரெக்கமெண்ட் பண்ணிட்டார், பாஸ் கொடுத்துட்டீங்க. அவர் ஐடி கார்டை வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் பாஸ் கொடுத்துருக்கணும். ஐடி கார்டை வாங்கிக்கிட்டு அதை நோட் பண்ணி தான் நீங்கள் பாஸ் கொடுக்கணும். வரும்பொழுது ஃப்ரிஸ்க் பண்ணுவாங்க, ஸ்கேனரை தாண்டி போகணும். ஃப்ரிஸ்க் பண்ணும்பொழுதோ ஸ்கேனரை தாண்டி போடுமோ இந்த கேனிஸ்டரை நீங்கள் கண்டுபிடிக்கலையே. அந்த 2 பேரும் போய் இந்த விசிட்டர் ஹாலில் அந்த கேலரியில் உட்காரும் பொழுது கேலரியிலிருந்து குதிக்கிற வரைக்கும் அங்கே இருக்கிற மார்ஷல் வேடிக்கையில் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ உங்களுடைய செக்யூரிட்டி பர்சனலுக்கு ட்ரைனிங் கிடையாது. 2வது ரெஸ்பான்ஸ் டைம். நாங்கள் வந்து இப்போ எம்பிஸ் தான் இவரை பிடிச்சாங்களே ஒழிய இவங்க ஒன்றும் செக்யூரிட்டி பர்சனல் வந்து ஒன்றும் பிடிக்கவே இல்லையே. அதனால் இவங்க வந்து லீத்தல் வெப்பன்ஸ் கையில் வச்சுருந்தாங்கன்னா, லீத்தல் கேஸ் வச்சுருந்தாங்கன்னா என்ன இருக்கும் ரெஸ்பான்ஸு? சப்போஸ் அந்த கேஸே வந்து ஒரு லீத்தல் கேஸாக இருந்தால் வெளியே ஒன்று ஆம்புலன்ஸை காணமே. இது ஒரு இமீடியட்டாக ஒரு ஆம்புலன்ஸ் வந்து எல்லாரும் இவாக்குவேட் பண்ணிட்டு கொண்டு போகிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் நடந்த மாதிரி தெரியலையே. சப்போஸ் ஒரு விஷ கேஸே வந்திருந்ததுன்னா இவங்க எப்படி எங்களை ஒரு எம்பிங்கெல்லாம் பல பேர் மயக்கம் போட்டு விழுந்திருந்தாங்களோ ஏதோ ஆயிருந்தா எப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்று ஆம்புலன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தெரியலையே. முன்னாடியாவது 21 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம், 2001 நடந்த சம்பவம் வந்து வெளியே தான், பார்லிமெண்ட் பில்டிங்குள்ளே வரல, பெரிஃபெரியில் தான் இருந்தாங்க. இவங்க உள்ளே வந்துட்டாங்களே, பார்லிமெண்ட் லோக்சபாக்குள்ளே வந்துட்டாங்களே, லோக்சபாவில் குதிச்சு மெம்பரோட சேர்லேயே குதிச்சுட்டாங்களே. இதை விட ஒரு பெரிய செக்யூரிட்டி பீச் எதாவது ஆக முடியும்? இதை என்னை தெரிஞ்ச வரைக்கும் யாராவது ராஜினாமா செய்ய வேண்டும். இதுக்கு யார் பொறுப்பு? இது வந்து யாரும் இறக்கவில்லை, எந்த விதமான உயிரிழப்பும் இதில் ஏற்படலை, சேதாரம் இல்லை அப்படின்றதுனால
இந்த பிரச்சனை வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுதா? இல்ல நீங்க சொல்றது மாதிரி இது ஒரு அப்படிதான், act of அப்படிதான். terror யாரு இந்த அப்படின்னா இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? இந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? பொறுப்பேற்க வேண்டியது யார்? என்னை பொறுத்த வரைக்கும் லோக்சபாக்கு செக்யூரிட்டி வந்து லோக்சபா செக்ரட்டேரியட், அதுக்கு வந்து லோக்சபா ஸ்பீக்கர். ஆனால் டெல்லி போலீஸும் சிஆர்பிஎஃப்பும் தான் ஃபிசிக்கல் செக்யூரிட்டிக்கு காரணம். இவங்க 2 பேர் அதற்கு பொறுப்பு வந்து ஹோம் மினிஸ்ட்ரி. இதற்கு எல்லாத்துக்கும் மேலே இருக்கும் பிரைம் மினிஸ்டரில் பதில் சொல்லணும். இதை வந்து நீங்கள் வந்து சேதாரம் நடக்கவில்லை, யாரும் இறந்து போகவில்லை, அதனால் இதை வந்து ஆக்ட் ஆஃப் டெரர்னு சொல்ல முடியாது. இந்த அரசாங்கம் அவருடைய கடமையிலிருந்து தவறிவிட்டது என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். இந்த அரசாங்கம் இந்தியா பாதுகாப்புக்கு அவர்கள்தான் ஒரு பிம்பம் என்று காமிப்பது இன்னைக்கு சிதறிவிட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.